Welcome students. Today we are going to see about the topic animals in daily life, third session. Now it's a time for recap. Last week we are discussing about some few topics, that is animal products used as clothing, animal fibers, wool, processing of wool, characteristics features of wool, uses of wool, silk, characteristics features of silk, then uses of silk. Okay. Today we are going to continue the same chapter. In this chapter we are going to learn about hazards in silk and wool industry, hazards in silk industry, then treatment, sericulture and ahimsa silk, and animal protection and maintenance. Hazards in silk and wool industry. அதாவது hazards in any industry has the potential to cause injury, ill health or damage to human being and their property or the environment. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிற்சாலையிலுமே வெளிவரக்கூடிய கழிவுகளால் மக்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படுது. அண்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டி, அது இல்லாமல் அவங்களோட என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழல்கள் பாதிப்படையுது. ஹசார்ட்ஸ் இன் சில்க் இண்டஸ்ட்ரி, அதாவது பட்டு தொழிற்சாலையில் ஏற்படக்கூடிய கழிவுகள் பார்த்திங்கனாக்கா, ஜெனரலி த ஒர்க்கர்ஸ் இன் சில்க் இண்டஸ்ட்ரி அஃபெக்டட் வித் ஆந்த்ரட்டிஸ் இஸ் த ஸ்டாண்ட் ஃபார் எ லாங் டைம் ரீலிங் த சில்க் இன்டு யார்ன். அதாவது பார்த்திங்கனாக்கா, அந்த பட்டு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம் நின்றுட்டே வேலை செய்வாங்க. அந்த பட்டு எடுத்து அதை ஒரு நூலாக க்ரியேட் பண்ணுற வரலும் அவங்க நின்றுட்டே வேலை செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஆந்த்ரட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வருது. தே ஆல்சோ டெவலப் பேக் பெயின் அண்டு விஷனரி ப்ராப்ளம். அது இல்லாமல் அவங்களுக்கு முதுகு வலி, தென் பார்வை குறைபாடுகள், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது. அடுத்தது ஸ்கின் இன்ஜுரிஸ், தோல் வியாதிகள். சம்டைம்ஸ் தே மே சஃபர் ஃப்ரம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். சில சமயம் பார்த்திங்கனாக்கா, அந்த பட்டு நூலில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டெல்லாம் அவங்களுக்கு சுவாச பாதையில் போயிட்டு அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஏற்படும். அது மூலமாக அந்த லைக் ஆஸ்மா, பிரான்சிட்டிஸ், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் அவங்களுக்கு வரும். டியூ டு பூவர் வென்டிலேட்டட் ஏரியா ஆஃப் தியர் ஒர்க். அது இல்லாத அதிக காற்றோட்டம் இல்லாத பகுதியில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் எஃபெக்ட் ஆகும். சரிங்களா? தென் சிமிலர்லி ஹசார்ட்ஸ் இன் wool industry, the workers are exposed to various chemical and detergents which causes allergies of the skin. They also get infected to anthrax bacterium which leads to fatal disease called the Sortus disease. அதாவது பார்த்திங்கனாக்கா, அந்த wool இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அது அதிகமாக பார்த்திங்கன்னா அவங்க அந்த அனிமலோட ஸ்கின்னை வாஷ் பண்ணுறதுக்காக அதிகமாக டிட்டர்ஜென்ட், கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும் அவங்களுக்கு. அது இல்லாத பார்த்திங்கனாக்கா ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியம், அதாவது விச் லீட்ஸ் டு ஃபேட்டல் டெட் டிசீஸ். அந்த பாக்டீரியமாவில் வரக்கூடிய ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா அது ஒரு உயிர்கொல்லி நோய், கால்டு த சார்டஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி. ஆந்த்ராக்ஸ் இஸ் காஸ்டு பை பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் பை ஹேண்ட்லிங் கண்டாமினேட்டட் அனிமல் ஹேர் அண்டு கான்டாக்ட் வித் த livestock during hair processing. The symptoms are fever, cough and shortness of breath similar to a typical pneumonia. Sometimes it may lead to nausea, vomiting and diarrhea. வரக்கூடிய அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், இது பார்த்திங்கனாக்கா கண்டாமினேட்டட் அனிமல் ஹேர், அந்த அனிமல் ஹேரு இதில் எல்லாம் அது கூட அந்த கான்டாக்ட் இருக்கும்போது அந்த ஸ்மால் ஹேர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புக்குள்ளே போய் அவங்க நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். த சிம்டம்ஸ் ஆர் ஃபீவர், காஃப் அண்டு ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், அதாவது சுவாசிக்கிறதுல சிரமம்,
சிமிலர் டு டிப்பிக்கல் நிமோனியா ஃபீவர் வர்றதுக்கான இது வாய்ப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் இட் மே லீட்ஸ் டு நாசியா, வாமிட்டிங் அண்ட் டயரியா. சில சமயம் வாமிட்டிங், டயரியா, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் கூட வரும். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்சிலின் ஆர் சிப்ரோஃப்ளாக்சின் இஸ் given as the best medicine for treatment of anthrax. பென்சிலின் சிப்ரோஃப்ளாக்சின் அப்படிங்கிறது தான் இந்த ஆந்த்ராக்ஸுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன். The spread of the disease is controlled by the vaccination of animals and by burning or burial of infected animals carcasses. அதாவது இதை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த அனிமல்ஸோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா பேர்ன் பண்ணணும், எரிச்சிட்டா அதில் இருந்து அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து கண்ட்ரோல் ஆகும். It is the duty of the employer to take care of the industrial workers by providing hygienic and well ventilated workplace. அதாவது இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியிலெலாம் தொழிற்சாலைகளில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஹைஜீனிக்காகவும் நல்ல காற்றோட்டம் உள்ள பிளேஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரியான இடத்துல ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? செரிகல்ச்சர் அண்டு அஹிம்சா சில்க். Sericulture or silk farming is the cultivation of silkworm to produce silk. It is the rearing of silkworms to obtain silk. Sericulture அப்படிங்கிறது என்னென்னா பட்டு புழுவிலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பட்டு நூலை உற்பத்தி பண்ணுறாங்களே அதுக்கு பேர் தான் செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அஹிம்சா சில்க். இட் இஸ் ஆல்சோ நோன் as பீஸ் சில்க். In 1992, Kusma Rajaya, a government officer from the Andhra Pradesh state of India, proposed Ahimsa way of silk production for the making silks without killing the silkworm. It involves a human method, specifically letting the worms to hatch and then using the vacant cocoons. 1992 அந்த குஸ்மார் ராஜையா அப்படிங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், இவர் வந்து ஆந்திர பிரதேசத்தை சார்ந்தவர். இவர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சில்க் வந்து அந்த பட்டு புழுவில் அந்த கக்கூன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த புழுவை வந்து கில் பண்ணி அதிலேருந்து தான் பட்டு நூல் உற்பத்தி பண்ணுறாங்கன்றது நம்ம படிச்சிருக்கோம். இவர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கில் பண்ணாமையே அதை வந்து அதிலேருந்து பட்டு நூலில் எடுக்கக்கூடிய மெத்தடை கண்டுபிடிச்சார். அதுக்கு தான் அஹிம்சா சில்க் அப்படின்னு பேர். சரிங்களா? ட்ரெடிஷ்னல் சில்க் மேனுஃபேக்சரிங் மெத்தட் இன்வால்வ் பாயிலிங் த cocoons of the silkworms and then sorting out the threads, which is used later in silk production. It has been supported by many people who are interested in the welfare of animals. பாரம்பரியமாக பட்டு நூல் எப்படி உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த பட்டுப்புழுவை வளர்த்து அதை கக்கூன் ஸ்டேஜில் அதை வந்து பாயில் பண்ணி அதிலேருந்து தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த த்ரெட்டை எடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தான் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சில்க் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. தென் இட் ஹேஸ் பீன் சப்போர்ட்டட் பை மெனி பீப்புள். அதாவது பல மக்களோட சப்போர்ட்டினால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அனிமல்ஸை வந்து கில் பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த வெல்ஃபேர் இருக்காங்க இல்லையா, இந்த அஹிம்சா சில்க் அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பட்டுப்புழுவை கில் பண்ணாமையே அந்த பட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய முறையை பின்பற்றினாங்க. அனிமல் ப்ரொடக்ஷன் அண்டு மெயின்டெனன்ஸ். ப்ரொடக்டிங் அனிமல்ஸ் இஸ் சில்க் ப்ரொடெக்டிங் அவர் ஓன் சில்ட்ரன். பேரண்ட். They are living things similar to human beings as an elite, most intelligent and responsible human being on the planet. It is our duty to protect all the living organisms on earth. The human tendency and conscience towards the animals should be considerate to protect and safeguard the animals. Hence, as human, it becomes a great responsibility and obligatory to protect the animals. அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அனிமல்ஸ் வந்து நம்மளோட ஓன் சில்ட்ரன், நம்மளோட சொந்த குழந்தைங்கள எப்படி பார்த்துக்குவோமோ அது மாதிரி தான் நம்ம அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அல்லது நம்ம ஓன் பேரண்ட்டாக வந்து நம்ம அதை வந்து
ப்ரொடெக்ட் பண்ணணும். அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இது அந்த லிவிங் திங்ஸில் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஹியூமன் பீயிங்கோட ஒரு கடமை. ஆஸ் அன் எலைட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் பீயிங் ஆன் த பிளானட், இந்த எர்த்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த லிவிங் திங்ஸை வந்து பாதுகாக்கக்கூடியது நம்மளோட ஒரு கடமை. இட் இஸ் அவர் டியூட்டி டு ப்ரொடெக்ட் ஆல் த லிவிங் ஆர்கன்ஸ்ம் ஆன் எர்த். இது வந்து நம்மளோட ஒரு டியூட்டி. நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட ஒரு டியூட்டி. த ஹியூமன் டெண்டன்சி அண்ட் கன்சியன்ஸ் டுவோர்ட்ஸ் த அனிமல்ஸ் ஷுட் பி கன்சிடரேட் த ப்ரொடெக்ட் அண்டு சேஃப்கார்ட் ஆஃப் அனிமல்ஸ். அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக நம்ம அந்த அனிமல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். Hence, as human, it becomes a great responsibility and obligatory to protect the animals. நம்மளுக்கு வந்து அந்த அனிமல்ஸ் பாதுகாக்கிறதுல ஒரு கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம வீட்லலாம் வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டாக் எல்லாம் வளர்த்துறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஒரு பங்கு வந்து அது மேலே பாசமாக இருந்தோம்னா அது வந்து அதையே டபுளாக நம்மளுக்கு வந்து திருப்பி அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட முக்கிய கடமை. The Ministry of Environment, Forest and Climate Change has released 4 new Gazette notifications under the Prevention of Cruelty of Animals Act 1960 to regulate dog breeders, animal marketers, aquarium and pet fish owners. This progress has come about as a joint effort by animal protection groups. With the protection of animals, we actually protect ourselves and protect the environment. So we have to love and protect the animals and treat them as our family members. 1960ல் இந்த டாக் ப்ரீடர்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் மார்க்கெட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மார்க்கெட்டர்ஸ், அக்வேரியம் அண்டு பெட் ஃபிஷ் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அனிமல் ப்ரொடெக்டருக்காக ஒரு பாதுகாப்புக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. திஸ் ப்ராக்ரஸ் ஹேஸ் கம் அவுட் அஸ் ஏ ஜாயிண்ட் எஃபோர்ட் பை அனிமல் ப்ரொடெக்ஷன் குரூப்ஸ். இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அனிமல்ஸ் பாதுகாக்கக்கூடிய ஒரு குரூப்ஸுக்கு இது வந்து ஒரு எஃபோர்ட்டாக இருந்தது. வித் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் வி ஆக்சுவலி ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதோட சேர்த்து. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அனிமல்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக நினச்சி அதை வந்து ட்ரீட் பண்ணணும், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே. அனிமல்ஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட். An animal raises for its flesh and products are consumed by human is called animal food. ஃப்ளஷ்ஷை வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம அனிமல்ஸ் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். அது வந்து இதெல்லாம் சாப்பிட்றோம்னா ப்ரான், கிராப், பனீர் அண்டு சீஸ், ஃபிஷ் இது எல்லாமே அனிமல் ப்ராடக்ட். இதை வந்து நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். தென் அனிமல்ஸ் யூஸ்ட் அஸ் கிளாத். அது அனிமல் ஸ்கின் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் உல்லன் ட்ரெஸ்ஸஸ் அண்டு சம் லெதர் கூட்ஸ். அனிமலோட ஸ்கின்லேருந்து உல்லன் கிளாத்ஸும் லெதர் கூட்ஸ், இந்த ஹேண்ட்பேக்கு, பர்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென் டைப்ஸ் ஆஃப் உல், அல்பகா, ஃபைபர், மொஹைர், காஷ்மீரி அண்டு லேம்ஸ் உல் இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் உல் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் சில்க் வந்து பார்த்திங்கனாக்கா எரி சில்க், முகா சில்க் அண்டு ஸ்பைடர் சில்க் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சில்க்ஸ் இருக்குது. தென் அஹிம்சா சில்க். த ஹிந்தி வேர்ட் அஹிம்சா மீன்ஸ் நான் வயலன்ஸ். அதாவது அஹிம்சா அப்படின்னாக்கா அமைதி அப்படின்னு அர்த்தம், நான் வயலன்ஸ் அப்படின்னு. இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் திஸ் இன்னோவேஷன் பிகாஸ் த ஃபேப்ரிக் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் எ ப்ராசஸ் வேர் சில்க்வார்ம்ஸ் ஆர் நாட் கில்டு. அதாவது இந்த ப்ராசஸில் சில்க்வார்மை கொலை பண்ணாமல் அதிலேருந்து சில்க் உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் தான் அஹிம்சா சில்க் அப்படின்னு பேர். தென் பவுல்ட்ரி ஃபார்மிங். பவுல்ட்ரி ஃபார்மிங் டொமஸ்டிக்கலி ஆர் கமர்ஷியலி primarily for meat, eggs and also for features. பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்படின்னாக்கா நம்ம இறைச்சிக்காகவும் அந்த முட்டைக்காகவும் அதை வந்து
பவுல்ட்ரி ஃபார்மில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஓகே, டூ யூ நோ பாருங்கள், ஸ்டடி ஆஃப் ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் தியர் மெயின்டெனன்ஸ் இஸ் கால்டு அனிமல் ஹஸ்பண்டரி. அதாவது அனிமல்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓவர். இதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை கரெக்டாக எழுதி நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள்.